அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். என் நண்பர்கள் எல்லோரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சுவாரஸ்யமான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதற்கு முன்பாக ஒரு கோட்ஸ் சொல்லிடுறேன். டூ த ரைட் திங் இன் த ரைட் டைம், டோன்ட் டூ த ரைட் திங் இன் த ராங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல விஷயமே இருந்தாலும் அதை தவறான நேரத்தில் பண்ணீங்கன்னா அது தவறாக போயிடும். ஸோ சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை பண்ணுவது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஸோ அப்படி தான் நாம் ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கு? குரூப் 4 கால்ஃபர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் குரூப் 1 கால்ஃபரும் வந்திருக்கு. ஸோ 2 கால்ஃபருமே வந்த நேரத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் தான் இப்போ நம்ம ஆன்லைன் மீடியா டீம் வந்து ட்ரிபிள் ஆர் சீரிஸ் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிபிள் ஆர் சீரிஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அது என்னப்பா ட்ரிபிள் ஆர்? ஃபர்ஸ்ட் ஆர் என்ன சொல்லுது அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிப்பீட் அப்படின்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ரிப்பீட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல இருந்து மட்டும் எப்படி கேள்விகளை ரிப்பீட்டடா வெரிஃபை பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ அந்த கண்டென்ட் புக்கில் எங்க இருக்கு அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ அதை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போறோம். பிளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கிடைக்குது. ஸோ எந்த கண்டென்ட்லாம் ரிப்பீட் ஆகுதுன்றதும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ புக்கில் அந்த கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த கண்டென்ட்டையும் நம்ம முழுமையாக படிக்கவும் முடியுது. ஸோ அதற்கப்புறம் செகண்ட் ஆர் என்ன டினோட் பண்றாங்க? ரிசல்ட். நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சீங்க அப்படின்னா 100% உங்களால நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மூணாவது ஃப்ரூட்ஃபுல்லான ஆர் உங்களுக்கு கிடைக்கும். அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லான ஆர் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ரிவெஞ்ச் ஃப்ரூட்ஃபுல்லான ஆரா? ஸோ பாரதியார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய கோபத்தை எப்பயுமே நாம நேர்மறையா தான் காட்டணும். we have to show our anger in a constructive manner அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க லைஃப்ல. ஸோ அவங்களுக்குலாம் நாம பதிலடியாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் மூலமாக அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் செய்ய போறோம். ஸோ அதற்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன அமைய போகுது அப்படின்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஆர் சீரிஸ் அப்படின்றது தான் அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஸோ இந்த சீரிஸை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ எவ்ரிடே மார்னிங் 5:30 இந்த ட்ரிபிள் ஆர் சீரிஸ்க்கான பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ இந்த ட்ரிபிள் ஆர் சீரிஸ்ல 2017 இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎன்பிசி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுத்து அதில் ரெப்பிட்டேஷன் கண்டென்ட் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் முக்கியமான கண்டென்ட், எதெல்லாம் படிக்கணும், ஸோ அது எங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்படும். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்னிங் 5:30 நம்ம வீடியோஸ் டான் வந்துடும். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை மறக்காம நம்ம ஆன்லைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ, பாய்.